தமிழ் படித்தார் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை. செந்தூரில் செந்தமிழ் வேற லெவல் சம்பவம்ல. திருச்செந்தூரில் நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரியான விழாக்கள் நடத்துகிறீங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு, எங்கள் சாமிக்கு நீங்கள் நெய்யபிஷேகம் நடத்தினாலும் சரி, பாலபிஷேகம் நடத்தினாலும் சரி, குடமுழுக்கு நடத்தினாலும் சரி, தமிழே செஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிற கோரிக்கையை சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து இருக்கிறது. இதற்கான பல கூட்டங்களையும் நடத்தி வராங்க. ரொம்ப முக்கியமான செய்தியும் கூட. முருகருக்கு ஒரு பக்கம் மாநாடு நடத்துகிறாங்க இந்து முன்னணியர், இன்னொரு பக்கம் முருகனுக்காக தமிழில் தான் பிரார்த்தனை நடத்த வேண்டும், தமிழில் தான் மந்திரங்கள் ஓத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு சீமான் அவர்கள். எல்லாமே முருகப்பெருமானை சுற்றியே நடக்கிறது. இன்னும் சில அரசியல் செய்திகளும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். மூன்று நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரே மோடி. 3 நிதி ஆயோக்குக்கு போல நான் போக மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஈடி போட்டாரு, இதோ ஓடி வாரேன் மோடி, ஈடிக்கு ஓடி வந்த மோடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு டெல்லி போனாரு. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு. ஏன் அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன், ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியாவா? இல்லைங்க, உதயநிதியா. அவருக்கு சந்திரபாபு நாயுடு கூட நிற்க ஏதோ இந்த ஸ்கூல்லலாம், காலேஜஸ்க்கு இல்லாட்டி ஸ்கூல்ஸ்க்கெலாம் அப்பாவை கூப்பிட்டு விடுவாங்கல்ல, உங்கள் பையன் சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லி. அப்போ மகன் இப்படி வந்து நிற்பார், அப்பா திட்டு வாங்குவார், கடைசியாக மகனை உள்ளே அனுப்பிடுவாங்க. அதனால் நிதியை விடுவிக்க வேண்டுமா? ஆமாம், எந்த நிதியை? உதயநிதியை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை சீமானவர்கள் கலாய்த்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ இப்படி இருக்கும்போது ஈவேராவை பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க ஒரு போடில். வேற ஒன்றுமே இல்லை, தமிழ் படித்தா எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் தமிழை அழிக்க வந்தார்கள். தமிழ் மொழியே கிடையாது, தமிழில் இலக்கணம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னவங்க, தமிழே பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க வாழ்நாள் முழுவதுமாக தமிழ் பேசியே பிச்சை எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஈவே ராமசாமி அப்படிங்கிற பெயரை குறிப்பிடுகிறார். சீமானவர்களுடைய இந்த சீற்றம் கண்டிப்பாக திமுக இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தும். நாட் ஒன்லி திமுக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் ஈவேரா தானே. அப்போ கண்டிப்பாக அவங்க பக்கமும் இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதற்கு எந்த எதிர்வினை வரப்போகுது, அதை என்டிக்கு எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வரும் கால அரசியலில் நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்களாக இருக்கலாம். சரி, அடுத்ததாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா பேரணி. யாருடைய பேரணி? விசிகாவினுடைய பேரணி. சும்மா கோர்ட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, ஏன்னா இந்த ஆடையாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், இது இரண்டுமே ரஞ்சித் அவர்களுடைய படத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ மட்டும்தான் இந்த ஆடை உடுக்கணுமா, நானும் போடுவேன், இது என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே கான்செப்ட் அரசியலில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விசிகா திருமாவளவன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆடை அப்படிங்கிறதுல பண்டைய காலகட்டத்தில் அது பிரிட்டிஷ் வந்த பிறகா இல்லாட்டி அதுக்கு முன்னாடியா இல்லை அதுக்கும் முன்னாடியா அப்படிங்கிறதுல பல சிக்கல்கள் இருந்தாலும் இந்த ஆடையை இவங்க தான் உடுத்த வேண்டும், இந்த ஆடையை உடுப்பதற்கு நீ இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் நம்மை தரம் திரித்து வைத்திருந்தார்கள். ஈவன் மார்புக்கு நீ என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான ஆடை அணிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு சட்டம் விதித்த அந்த வரலாறு எல்லாமே இங்கே இருக்கத்தானே செய்து. ஸோ அதையெல்லாம் உடை தெரிகிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் நான் கோட் சூட் போட்டு வருவேன். அந்த மேடையில் எல்லாருமே கோட் சூட் போட்டிருந்தாங்க. ஸோ பொதுவாக ஒரு அரசியல் பேரணி அப்படின்னா வேட்டி சட்டையுடன் இருப்பாங்க. திருமாவளவன் அவர்கள் அவர் எப்போவுமே பேண்ட் சட்டையுடன் தான் இருப்பார். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வன்னியரசு அவர்கள் எல்லாருமே கோட் சூட்டு, ஒரே மாதிரியான கோட் சூட். நம்மலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய திருமண விழாவுக்கெல்லாம் சொல்லி வச்சு தைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கலரில் பேண்ட்டு, இந்த கலரில் ஷர்ட்டு. நம்ம ஆட்கள், நம்ம பெண்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கலரில் தான் ப்ளவுஸ் இருக்கணும், இந்த கலரில் தான் சாரீ இருக்கணும். அதே மாதிரி ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத கீப் பண்ணி இந்த பேரணி மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற ஒரு பேரணி அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அந்த பேரணியில் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேச போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வர்ற அந்த இன்ட்ரோ சீன் இருக்குல்ல, செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கிட்டே வந்தார். செல்ஃபி அப்படின்னு சொன்னாலே நமக்கு விஜய் ஞாபகம் வந்துடுதுங்க. அவர் எடுத்த ஒரு செல்ஃபி, அதன் பிறகு எம்கே ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிறாரு, இப்போ திருமாவளவன் அவர்கள் எடுக்கிறாரு. ஆனாலுமே அந்த விஜய் அவர்கள் எடுத்த அந்த மாஸ் அதில் வரல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடனே சொல்லிடலாம் அது அவருக்கு நடிகர், அதனால் நிறைய பேர் அவருக்காக போஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும்தான் காரணம்னா இவங்க இத்தனை வருட அரசியலில் இருக்காங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் வர்ற அந்த ஈவெண்ட்டில் பங்கெடுப்பதற்காக நிறைய பேர் வராங்க, விசிகாவை சார்ந்தவங்க. அவங்க வண்டி மீதெல்லாம் ஏறி, பஸ் மீதெல்லாம் ஏறி ரொம்ப அலப்பறை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க நேர்ந்தது.
இதே மாதிரியான ஒரு விழா, ஒரு பேரணியை தாவேகா நடத்தி இல்லாட்டி நாம் தமிழர் கட்சி நடத்தி, அதில் நாம் தமிழர் கட்சி நடத்தும் போது இந்த மாதிரி யாரும் வண்டிக்கு மேலெலாம் ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். தமிழக வெற்றி கழகம் நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக வண்டிக்கு மேலே கிடையாது, மரத்துலேருந்துலாம் வண்டியில் குதிப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க பார்த்தீங்களா, அணில் குஞ்சுகளுடைய சேட்டைகளை அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன சொல்ல வேண்டும், அப்போது சிறுத்தை குஞ்சுகளுடைய சேட்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா வேண்டாமா? ஏகப்பட்ட சேட்டைகளை சிறுத்தை குஞ்சுகளும் செய்திருந்தார்கள் அப்படிங்கிறத சில வீடியோக்கள், சில மீடியாக்கள் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்க, என்ன பேசினார் திருமாவளவன் அவர்கள்? திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஓட்டுக்களை விட சீட்டுக்களை விட தேசம்தான் பெரிது அப்படின்னு சொல்கிறார். தேசம், இந்தியா இல்லை, நாங்கள் உருவாக்கக்கூடிய தேசம்தான் பெருசு. அந்த தேசத்தில் மத சார்பின்மை, சார் இந்தியாவிலேயும் மத சார்பின்மையில் தானே சார் இருக்கும். ஒரு கட்சி மதத்தின் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் இந்தியா ஒரு செக்யூலரிசம் நாடு தானே அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோமா? அவர் சொல்கிறார் எங்களுக்கு தேசம்தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. இதுவரையிலும் தமிழ்நாடு அப்படின்னு பேசிகிட்டு இருந்த விசிகா இப்போ இந்திய லெவலில் பேச போகுதோய் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதே மாதிரியே பேசிட்டாரு. எங்களுடைய இலக்கு முதலமைச்சர் கிடையாது, துணை முதலமைச்சர்லாம் கேட்டுட்ருக்காங்க. முதலமைச்சரை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, துணை முதலமைச்சர் எங்களுக்கு எதுக்கு? எப்போதுமே எங்களுடைய கனவு அப்படிங்கிறது பிரதமர், அதுதான் அதிகார மையம், அதை நோக்கி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி தான் எங்களுடைய அந்த பவர் இருக்க போகுது. இப்போவே கூட்டணியை விட்டு வெளியில் வந்து நான் என்ன செய்ய? அப்போ கூட்டணியை விட்டு வெளியில் வர மாட்டார். அதே மாதிரி அதிகமாக சீட்டு கிடச்சி என்ன செய்ய? அப்போ அதிகமாக சீட்டும் வேண்டாம் இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவர் சொல்கிறாரு. எனக்கு பேரம் பேச தெரியலன்னு நிறைய அற்பர்கள் சொல்கிறாங்க. யூடியூப்பில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம். நீ எதை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். யாரும் திருமாவளவனுக்கு பாடம்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் காட்டமாக பேசியிருந்த ஒரு வீடியோவும் இன்றைக்கி ரொம்ப வைரலாக பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, தேசம் அப்படிங்கிறத பற்றி விசிகா பேசும்போது இந்தியா அப்படிங்கிறத பற்றியோ, இந்தியாவினுடைய பாதுகாப்பை பற்றியோ, இல்லை இந்தியாவுக்கு எதிராக யாராவது பேசினாங்களோ, இந்தியாவை கொச்சப்படுத்தி பேசும்போது, இந்தியாவினுடைய வளர்ச்சியை கொச்சப்படுத்தி பேசும்போது ஏன் விசிகா அதை பற்றி கண்டனத்தை தெரிவிப்பது கிடையாது? அப்போ தேசம் அப்படிங்கிறது நீங்கள் இனிமேல் புதுசாக ஒரு தேசத்தை உருவாக்க போகிறீங்களா, இல்லை இந்திய தேசியத்தை காப்பாற்றப் போகிறீர்களா? இந்த டவுட் தற்காலிகமாக எனக்கு வந்த டவுட்டு தானே தவிர இது எப்போதுமே இருக்கக்கூடிய டவுட் கிடையாது. எல்லா மக்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருமே, ஏன்னா இதே விசிகா சப்போர்ட் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும், என்னால் கணக்கெடுத்து காண்பிக்க முடியும். இந்தியா நல்லது செஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஏதாவது சொன்னாலே சங்கி முத்திரை குத்தக்கூடிய அந்த நபர்கள், அந்த தற்குறிகள் இந்தியாவை பற்றி பேச விட மாட்டானுங்க. இந்தியா தான் நம்ம சொல்லியிருப்பாங்க, பாஜக வந்திருக்காது, காங்கிரஸ் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. அது எதுவுமே நமக்கும் தேவை கிடையாது. நமக்கு தேவை இந்தியா தான். அந்த இந்தியாவை பற்றி பேசினாலே நீ சங்கி தானே, இந்திய இராணுவத்தை பற்றி பேசினா சங்கி தானே, ஐஎஸ்ஆர்ஓ சாதனை சங்கி இல்லைடா, இடே நல்லது நடந்துட்டு இருக்கடா, நல்லது செஞ்சுட்ருக்கோம், ஃபாரின் அஃபேர்ஸ் சங்கி, ஜெய்சங்கர் பேசினா சங்கி, ஜெய்சங்கர் அவர்களுக்கு லேசர் கண் வச்சா சங்கி, நீங்களாம் எந்த பிறவினே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேசியத்தை பற்றி இப்போ புதுசாக விசிகா நமக்கு பாடம் எடுக்கிறதுனால இதே டிபார்ட்மெண்ட்டில், இதே யூடியூப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய ஆதரவாளர்களுடைய அந்த புரூடாக்கள் இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் உட்காரும் இடம் மையமாக மாறும் காலம் வரும், நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம். பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, அவர் சொல்கிறாருங்க, பொதுக்கூட்டத்தை நடத்த முடியலை, பேரணி நடத்த முடியவில்லை, அனைத்தையும் போராடிதான் பெற வேண்டியதாக இருக்கிறது. சார் எந்த கூட்டணியில் இருக்கீங்க? திமுக கூட்டணியில். சார் ரொம்ப முக்கியமான தலைவர் வேறு. ஆமாம், நீங்கள் தான் அரசியலினுடைய அதிகார மையம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அது உண்மைதான் கூட. சில நேரங்களில் விசிகா இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் இல்லை அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கொள்கிறேன். அப்படி இருக்கும்போது பேரணி நடத்துவதற்கும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் நீங்கள் ஏன் இவ்வளோ அலைச்சல், உங்களை ஏன் அலக்கழிக்கிறாங்க கேட்டால் அது உங்கள் கூட்டணி கட்சி தானுங்க அப்படின்னு கேட்டால், இதிலேருந்து நான் ஏன்ப்பா வெளியேற வேண்டும்? சார் பேரணியே நடத்த முடியல, கூட்டணியிலேருந்து என்ன செய்ய போகிறீங்க? இந்த கூட்டணி விட்டு நான் எங்கே போக அப்படின்னு சொல்லி கேட்குறார். தன்மானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிது. அது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். தன்மானத்தை இழந்த இன்னொரு மானம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பேரணி நடத்துவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய தன்மானம். அந்த தன்மானத்தை விட்டு கொடுத்து அதையும் போராடிதான் பெற வேண்டும் அப்படிங்கிற இக்கட்டான நிலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய கணக்கு. கேட்டால் அவருக்கு நல்லா கணக்கு தெரியும். நீ யூடியூப்பில் உட்காந்து ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்ததாக வேறு செய்திக்கு போயிடலாம். இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, மதுரையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக
அண்ணாதுரை அப்படிங்கிறவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணியிருக்காரு. அவர் அட்மிட் ஆகியிருக்காரு. அவருக்கு ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை, 4 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்ச ரூபா கட்டியிருக்காங்க. ஆள் இறந்துட்டார். மறுபடியும் 2 லட்ச ரூபாயை கொடுத்தா தான் நாங்கள் உடலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. உறவினர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, எங்ககிட்ட காசு கிடையாது, ஆல்ரெடி 2 லட்ச ரூபா கொடுத்துட்டோம், உயிர் இல்லை, நீங்கள் பிணமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, உடலையாவது தாங்கன்னு சொன்னால் 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்காம உடல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க. உடனடியாக நம்ம ஈமச்சடங்குலாம் செய்கிறதுக்கு பானை மாலையெல்லாம் சங்கெல்லாம் தூக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போயிட்டாங்க. விட்டா இவங்க ஈமச்சடங்கை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உடலை கொடுத்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ ஓவராலாக இந்த தேவகி ஹாஸ்பிட்டல் செய்த மாதிரியே பல ஹாஸ்பிட்டல்ஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பாலிமர் நியூஸ் அவங்க செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். அப்போ இதே மாதிரி எத்தனை பேர் அலக்கழிக்கப்பட்டிருப்பாங்க. இறந்துட்டாரு, உடலை கொடுப்பதற்கு காசு கொடுத்தாதான் உடல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஏழைகளாக இருக்கிறார்கள். பணக்காரர்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க, ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்களிடம் நீங்கள் வாங்கி அந்த உடலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இருக்குது. இதற்கு எதிராக இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள், ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நாளைக்கு இந்த நிலைமை நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஊரில் யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ இதே மாதிரியான நிலைமையெல்லாம் வரும்போது இதற்கு எதிராக அட்லீஸ்ட் ஒரு கருத்தாவது பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கருத்தை பதிவு செஞ்சு நம்ம என்ன விக்கி செய்ய போகிறோம். டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறது இன்றைக்கி ஒன்றையால் நிப்பாட்ட முடிஞ்சுதான்னு கேட்டால் தலை தொங்கிருச்சே, நிப்பாட்ட முடியலையே நம்மளால். செந்தில் பாலாஜி அவர்களுடைய பதவி போனது தான் மிச்சமே தவிர 10 ரூபாய் இன்றைக்கும் எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு செய்தியில் நான் பார்த்தேனே, 10 ரூபாய்க்கு அங்கே ஆர்கியூமெண்ட் நடந்துட்டுருக்குன்னு. நம்மளால் இதை கூட நிப்பாட்ட முடியல, நம்ம என்ன பெருசாக கிழிச்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்குது அப்பப்போ. அடுத்ததா, திராவிட மாடலின் ஸ்டாலின் ஆட்சியின் இமாலய வெற்றியா அல்லது இமாலய தோல்வியா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு கோவிலில் 2 தமிழ் ஓதுவர்களை வைத்து குடமுழுக்கு செய்துவிட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டது இமாலய வெற்றியா அல்லது மற்ற கோவில்களில் தமிழையே வரவிடாமல் செய்திருக்கும் சேகர்பாபு அவர்களே இது திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியின் இமாலய தோல்வியா? சித்தர் மூங்கிலடிகளார், இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம். கேட்டிருக்கிறது நியாயமான கேள்வியாக எனக்கு இருக்குது. செந்தூரில் செந்தமிழ் வருமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஆர்பி உதயகுமார் அவர்கள் கைது, காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அடித்து நொறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்ட உடனே அது எப்படி போலீஸ் ஸ்டேஷனை யாரும் அடிச்சிடலாம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ட்வீட் போட்டிருந்தார், ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறைக்கே இங்கே பாதுகாப்பு கிடையாது, காவல் நிலையங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ ஆர்பி உதயகுமார் அதை பார்வையிட போகிறார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஐயா உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தொகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை பார்வையிடுவதற்கு நான் யார்கிட்டப்பா அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் அவர்கள் கேட்க, அதனால் அவரை அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் மாலையில் விடுதலை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. ராமதாஸ் புகைப்படம் இல்லாத போஸ்டர்ஸ் வெளியிடப்படுகிறது பாமக அப்படின்னு சொல்லும்போது பாமகவை தன்வசப்படுத்த நினைக்கிறார் அன்புமணி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போது உறுதியாகிறது. 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி என்று அண்ணாமலை சொல்வது அவரது தனிப்பட்ட கருத்து. அவர் தனிப்பட்ட கருத்தாக அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதற்கு யார் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான். ஸோ ஓவராலாக இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப பீக்காக நடந்திருக்கக்கூடிய பல செய்திகளை பார்த்துருப்பீங்க. அதில் செந்தமிழில் செந்தூர் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருந்துச்சு. இன்னொன்று ஸ்டாலின் அவர்களை பற்றி கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது தமிழ் அப்படிங்கிறது நம்முடைய கோவில்களில் ஏன் வரக்கூடாது, வளரக்கூடாது, எதற்காக இந்த திராவிடம் அப்படிங்கிறத விட தமிழ் அப்படிங்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாது. இதை நிறைய பேர் கேள்வியாக இப்போ கேட்டுட்ருக்காங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. பார்க்கலாம் எந்த மாதிரியான மாற்றத்தை நம்ம கண்கூட பார்க்க போகிறோம் என்று. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.